சண்டே எபிசோடு என்ன நடந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி வந்து நம்ம நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு. நியூ இயர் ரெசல்யூஷனா நீங்க எல்லாரும் என்னென்ன எடுத்திருக்கீங்க? உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்ல தேவையில்ல. மத்தவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஒரு டாபிக்கையும், அதுக்கப்புறம் இவங்க கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க. வேணா பெட்டி எடுத்துட்டு போறது வேணா இவங்களுக்கு சேஃபா இருக்கலாம். யார் பெட்டி எடுத்துட்டு சீக்கிரம் போடுறது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது. இந்த 2 டாபிக் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே போச்சு. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் விக்கல் சொன்னாங்க. ஏன்னா விக்கல்ஸ் எமோஷனலா இதுவாயிடுறாரு அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேத்து பாரு கம்ரு அண்ட் நம்மளோட சாண்ட்ரா பிரச்சனையில எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆனது என்னன்னா, விக்கல்ஸ் வந்து திவ்யா பேசினது வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அது யாரும் கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அதை கேட்க மாட்டாங்கன்னா முக்காவாசியான இது பேச்சா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எபிசோட்லயும் சரி, நான் லைவ்ல போய் பார்த்ததுலயும் சரி, விக்கல்ஸ் கிட்ட அவர் கேட்டார், நீங்க எப்படி நாமினேஷன்ல வந்து இந்த மாதிரி ஃப்ராடு, அவங்களுக்கு வந்து ஈகோ சென்ட்ரிக்கான ஒரு பர்சனு அப்படின்னு நீங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹியூஜான வேர்ட்ஸை வந்து தூக்கி நீங்க அவங்க மேல போடலாம் அப்படின்னு இவரும் உட்காந்து எனக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க கூட நான் பேச போனேன், ஆனா இவங்க பேச மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கான்வர்சேஷன் வைக்கும் போது போயிடுறாங்க அப்படின்னு அவரு கம்ப்ளைண்ட் பண்றதும், இவரு ஃபுல்லா உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வந்து நம்ம திவ்யா உட்காந்து இல்ல சார் நான் பேசினேன், ஆனா நான் கேட்கிறேன் ஆனா அவரு தான் கேட்க மாட்டாருன்னு வழக்கம் போல இவரு பேசும்போதும் அவங்க பேசும்போதும் ஃபுல்லா பேசி கடைசியில நம்ம விஜய் சேதுபதி என்ன சொன்னாரா, நீங்க இவ்வளோ காரணத்தை வச்சு அடுக்கி சொன்னாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? நீங்க சொன்ன வேர்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் தானே, அதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது தானே அப்படின்னு அவங்க ஒன்றும் உங்க ஒய்ஃப்க்கு பேசினது விஷயம்லாம் ஒன்றும் தப்பா பேசலன்னு அப்போ அவரே சொன்னாரு, அதை நானே தான் சார் சொன்னேன், அப்படிலாம் பண்ணல சொன்னா நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லா நான் ஓவரா திங்க் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் கனி போனதுல ரொம்ப எமோஷனலா டவுன் ஆகி நான் ஓவரா திங்க் பண்ணி இது மாதிரி ஆயிட்டேன், அதனாலதான். மற்றபடி இப்போ கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. நான் அந்த வார்த்தையெல்லாம் நான் விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா 2 பேருமே ஃபைனலா அதை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்களா? நான் ஆமா, விக்கல் சொன்னது அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹியூஜான வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்கவே கூடாது. ஆனா அவர் வந்து அதை வந்து நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொன்னா நான் எடுத்துக்கிறேன், தப்புன்னா நீங்க சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு. இவங்களும் வந்து இல்ல சார் நான் வந்து இனிமே வந்து கான்வர்சேஷனுக்கு பக்கத்துல உட்கார்றேன்ற மாதிரி இவங்களும் சொல்ல, அவரும் 2 பேருமே வந்து இது கரெக்டான ஒரு இதுக்கு சொன்ன மாதிரியே தெரியல. இதுல வந்து எல்லா சீசன்லயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து பணப்பெட்டி வந்துருச்சு, எல்லாருக்கும் கப்படிக்கணும்னு ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்கும். ஆனா இந்த சீசன்ல தான் யாருக்குமே ஃபைனல்ஸ் வந்துச்சு பயங்கரமா விளையாடணும் கப்படிக்கணும்னு அந்த மாதிரி ஒருத்தருக்குமே தாட் இல்ல. வந்தா பாத்துக்கலாம், வந்தா நான் எனக்கு கப்பு கொடுத்தா ஓகே, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்புறீங்களா ஓகே அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே மனநிலையில இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியே கொடுக்கல எபிசோட பாக்குறதுக்கு. இது நான் ஃபீல் பண்ண அதே மாதிரிதான் விஜய் சேதுபதி சொன்னாரு. அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பத்திக்கும், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, இன்ன வரைக்கும் உங்க ஈகோ சண்டையிலே இருக்கீங்க, ஈகோ சண்டையை வெளியே விட்டு அட்லீஸ்ட் கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமான அங்கமா பாத்தீங்கன்னா அரோராக்கு வந்து டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அவங்க செலக்ட் ஆனதுனால டிடிஎஃப் கொடுக்கறதுக்கு விஜய் சேதுபதியே வீட்டுக்குள்ள போய் டிடிஎஃப் கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமான சம்பவமா இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் இவங்கதான் எவிக்ட் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ல இருந்துச்சு. ஒண்ணு சுபிக்ஷா இல்லைன்னா விக்ரம், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் எவிக்ட் ஆவாங்கன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி சுபிக்ஷா எவிக்ட் ஆனாங்க. அந்த புள்ள டிடிஎஃப் எல்லாம் பயங்கர வெறி கொண்டு எல்லா டாஸ்க்குமே ரொம்ப நல்லா பண்ணா. எனக்கு தெரியும் கண்டிப்பா அவளுக்கு ஓட்டிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஃபேமிலி ரவுண்ட்லயே வந்து அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டு, அப்படி இது வரைக்கும் வந்ததே உனக்கு போதும், சும்மா இதுக்கு மேல எல்லாம் நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காத, நீ இவ்வளவு தூரம் வருவன்றதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, நாளைக்கு நீ வெளியே போகணும்னு நினைச்சா கூட நீ சந்தோஷமா ரொம்ப கெத்தா வெளியே வரணும், சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதுன்னு அவங்க ஃபேமிலி சொல்லிட்டு போனாங்க. இதேதான் நான் சொல்றேன், இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு புது வேர்ல்டுக்குள்ள வந்து இவ்வளவு நாள் சர்வே பண்ணதே அந்த பொண்ணு ரொம்ப பெரிய விஷயம். அந்த பொண்ணு ஒரு நாளுமே கேமுக்காக ரொம்பவே உழைச்சி நல்லாவே பண்ணியிருக்கா. டிடிஎஃப்ல பயங்கரமா விளையாடினா, எக்ஸ்பெக்டட் தான் எவிக்ட் ஆவாங்கன்றது. ஆனா நான் ரியல்ல பார்க்கும்போது இந்த பீட் பாக்ஸிங்லாம் அவ பண்றல, அதை நான் வந்து ஓரளவுக்கு பண்றா போல அப்படின்னா, நான் ரியலா கேட்கும்போது சொல்றேன் அந்த பொண்ணு சூப்பரா பண்ணுது அந்த பீட் பாக்ஸிங்கு. நானே ஷாக் ஆயிட்டேன், என்ன அந்த பொண்ணு பயங்கரமா பண்ணுது,
செம்மையா பண்றாங்க, இவ்ளோ குறைஞ்ச நாள்ல இவ்ளோ நல்லா கத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக்கா இருந்தது. அது பொண்ணு அதுல சூப்பரா பண்ணிச்சு. கங்க்ராச்சுலேஷன் சுபிக்ஷா, நீங்க மேலும் மேலும் இன்னும் நல்லா வளருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நடந்த எபிசோடு. வழக்கம் போலதான் நம்மளுக்கு தெரியும், சாட்டர்டே எபிசோட் சூப்பரா இருந்துச்சுன்னா சண்டே எபிசோட் சுமாரா தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல பெருசா எதுவும் ஒரு இது மாதிரி இல்ல. டிடிஎஃப் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். சுபிக்ஷா எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரம் எவிக்ட் ஆனது சுபிக்ஷா. பார்க்கலாம் பணப்பேட்டி யார் எடுக்கிறா, அடுத்த வாரம் என்ன நடக்குது, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதா, இல்ல இதே மாதிரி டல்லா போகுதான்றத பார்க்கலாம். பாய்.